அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடு கட்டிட்டு இருக்கும்போது பீம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இது எந்த பர்பஸுக்கோசரம் போடுறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரும் வீடு கட்டியிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக தான் இருக்கும். நம்ம வீடு கட்டும் போது மொத்தம் எத்தனை இடத்துல இந்த பீம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இடத்துல யூஸ் பண்ணுவோம். முதலாவது நம்ம சாயில் ஸ்ட்ரக்சரில் ஒரு பீம் வரும். அதுக்கு மேலே நம்ம டைல்ஸ் ஒட்டுற அந்த மட்டத்தில் ஒரு பீம் வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னலுக்கு கீழே ஒன்று வரும், மேலே ஒன்று வரும். அதுக்கு மேலே அந்த ஜன்னலுக்கு மேலே போடுவோம். அதுக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் காங்கிரீட். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முதல்ல கீழே சாயில் ஸ்ட்ரக்சரில் ஒரு பீம் போடுறோம். அது வந்து கிரேட் பீம் சொல்லுவாங்க. இது எந்த பர்பஸுக்கோசரம் இது கிரேட் பீம் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எவ்வளோ கால் முக்கியமோ அது போல் இந்த வீட்டுக்கு இந்த கிரேட் பீம் ரொம்ப முக்கியம். இதுதான் மொத்த லோடையும் தாங்கி கீழே கிரவுண்டுக்கு அனுப்ப போகுது. அது அந்த பர்பஸுக்கோசரம் தான் இந்த கிரேட் பீம் முக்கியம்னு சொல்கிறோம். இது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், லோடு ஸ்ட்ரக்சர் ரெண்டுத்துக்கும் இது முக்கியம். ஒரு சில பீம் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வராது, அதுக்கோசரம் தான் சொல்கிறேன். இந்த நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி கிரேட் பீம் ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ரக்சர் டிராயிங்லேயே இருக்கும். உங்கள் இன்ஜினியரும் அதை சொல்லுவார். கிரேட் பீம் ரொம்ப முக்கியம். இது நீங்கள் நல்லா பார்த்து நீங்கள் கரெக்டான க்யூரிங் எல்லாமே நீங்கள் பண்ணீங்கன்னா இது வந்து 50 வருஷத்துக்கு மேலே நம்ம வீட்டு ஆயுள் தன்மை அதிகரிக்கும் செய்யலாம் இந்த கிரேட் பீம் ஆல. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம் அல்லது டைட் பீம் சொல்லுவாங்க. இது எந்த பர்பஸுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இந்த பிளிந்த் பீம் வந்து எவ்வளோ ஒரு சில இடத்துல போடுவாங்க, ஒரு சில இடத்துல போட மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு மேலே இருந்தால் தான் இந்த பிளிந்த் பீம் போடுவாங்க. 1 அடி 2 அடின்னா பிளிந்த் பீம் போட மாட்டாங்க. அப்படியே கல் வச்சே கட்டின்னு போயிடுவாங்க. இது நீங்கள் உங்கள் சாயில் ஸ்ட்ரக்சர்லேருந்து அளக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்படி கிடையாது. கிரேட் பீம்லேருந்து ஒரு 3 அடிக்கு மேலே போதுனா தான் அந்த டைட் பீம் சொல்லுவாங்க. பிளிந்த் பீம் அது போடணும். இது சாயில் ஸ்ட்ரக்சர்லேருந்து அளக்கக்கூடாது, கிரேட் பீம்லேருந்து நம்ம அளக்கணும். 3 அடிக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக பிளிந்த் பீம் போட்டே ஆகணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில் லெவல் காங்கிரீட் வரும், அதாவது ஜன்னலுக்கு அடிமட்டத்தில். இது எதுக்கோசரம் நம்ம போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஜன்னல் வந்து மரத்தால் செய்யப்பட்டதுனா தான் இது சில் லெவல் காங்கிரீட் பண்ணணும். இதே நீங்கள் யூபிவிசி வேறு எதனா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது சில் லெவல் காங்கிரீட் போட தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மரக்கதவுல தான் நம்ம மழை காலத்தில் சுருங்கும், வெயில் காலத்தில் விரிவடையும். மரம் வந்து அந்த விரிவடையும் போது நம்மளுக்கு என்ன பண்ணும், கிராக் வரும். அந்த கிராக்கை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த சில் லெவல் காங்கிரீட் போடுறோம். காங்கிரீட் வந்து எப்படி நம்ம போடலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கம்பிங்க எதனா 10 mm 8 mm இருக்கும். 2 கம்பி நடுப்புற வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 3 mmக்கு ஒரு திக்னஸுக்கு நம்ம ஜல்லி கலந்து போட்டாலே போதும். நம்ம இது சில் லெவல் காங்கிரீட் மெயின் பர்பஸே வந்து கிராக் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம சில் லெவல் காங்கிரீட் போடுறோம். அதுக்கு மேலே லிண்டல் வரும். இந்த லிண்டல் வந்து எல்லா இடத்துக்கும் போடணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருந்தால் கட் லிண்டல் போட்டால் போதும். லோடு ஸ்ட்ரக்சராக இருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம செவுறு வர இடத்துலலாம் இந்த லிண்டல் போடணும். இந்த லிண்டல் எதுக்கோசரம் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே பிரிக் ஒர்க் இருக்கும், அதுக்கு மேலே ரூஃப் காங்கிரீட் இருக்கும். இந்த பிரிக் ஒர்க்கோட லோடு வந்து இந்த லிண்டல் தான், லிண்டலில் தாங்கி அது மூலமா காலத்துக்கு போய் கீழே கிரவுண்டுக்கு போவோம். அதுக்கோசரம் தான் இந்த லிண்டல் வந்து லோடு ஸ்ட்ரக்சர்ல பயன்படுத்துகிறோம். அதே நீங்கள் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக இருந்தால் இது தேவையில்லை. கட்லிட்டன் வண்டி போடுவாங்க. அந்த கட்லிட்டன் வண்டி எங்கே போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோருக்கு மேலே அல்லது நம்ம ஜன்னலுக்கு மேலே அந்த இடத்துல வண்டி போட்டால் போதும். கட்லிட்டனுக்கு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் போட்டால் போதும். அதுக்கு மேலே ரூஃப் காங்கிரீட்டு. இந்த ரூஃப் காங்கிரீட்டில் தான் அந்த பீம் வந்து ஒரு சில இடத்துல போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல போட மாட்டோம், நாங்கள் லிண்டல்லே கொடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ரூஃபில் வந்து போடுறது தான் நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லாபோட வெயிட்டு மொத்தம் இந்த பீமில் ஆக்ட் ஆகி இது மூலிமா காலத்துக்கு போவோம். அப்படி அவங்க போடலன்னா அந்த ஸ்லாபோட மொத்த வெயிட்டும் பிரிக் ஒர்க்கில் வந்து அந்த லிண்டல் வழியாக நம்ம காலத்துக்கு போவோம். அந்த லிண்டல்லே கொடுத்துருந்தாலும் தவறு இல்லை. அது நம்ம தவிர்க்கிறது நல்லது. நம்ம வந்து ரூஃப்ல கொடுக்குறது தான் அந்த பீம் நல்லதுன்னு சொல்லுவோம். இது போல 2 இடத்துலையும் கொடுக்கலாமான்னு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். அப்படித்தாலும் தேவையில்லை, எதனா ஒரு இடத்துல கொடுத்தா போதும். இது போல உங்களுக்கு சிவில் ரிலேட்டட் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுவோம். அடுத்த வீடியோ அதை வச்சு நம்ம மேக் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.